அனைவருக்கும் வணக்கம். நான் கதிரவன், தமிழ் கிரிப்டோ மீடியா சேனல். இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம வந்து பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ் காயின் எப்படி பை பண்ணுறது, எப்படி சேல்ஸ் பண்ணுறது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஸோ இப்போ பை பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா மெட்டாஃபோர்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னல்லையே வந்து பார்த்திங்கன்னா பை பண்ணி சேல்ஸ் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி ஃபோர்ஸ் காயின் வந்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க எப்படி பை பண்ணலான்னு நேற்றுலேருந்து அந்த ஆப்ஷன் எடுத்து வந்திருக்காங்க. இது எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னும் 1 வாரம் 10 நாள் தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் ஃபோர்ஸ் காயின்ஸ் எவ்வளோ நீங்கள் வந்து வாங்கி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ வாங்கி வைங்க. என்னுடைய ரெக்கமெண்டேஷன் குறைஞ்சது ஒரு 1000 ஃபோர்ஸ் காயினாவது வாங்கி வைங்க. 1000 ஃபோர்ஸ் காயின் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரலுக்குள்ளே குறைஞ்சது $10 வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஆல்மோஸ்ட் 13 ப்ராஜெக்ட் இருக்குது. எல்லாமே மேக்ஸிமம் ஒர்க்கிங் ப்ராக்ரஸ் தான் இதுக்குள்ளே இருக்கிறது. ஓகேயா? ஸோ அது எப்படி பை பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மெனு மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் வாலெட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த பேலன்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். இந்த பேலன்ஸுன்றதை கிளிக் பண்ணுங்கள். பேலன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக இது மாதிரி காட்டும். அப்போ வந்து இந்த பை பண்ணுற ஆப்ஷன் எதுவும் இருக்காது. என்ன பண்ணணும், அது காட்டணும் அப்படின்னா திருப்பி இதை இன்ட்டு கொடுத்துட்டு யூனிட் வர்ஸை வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் யூனிட் வர்ஸ் கிளிக் பண்ணி யூனிட் வர்ஸ் பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி இந்த 3 கோடு இருக்குது பார்த்திங்களா, யூனிட் வர்ஸ் டெல்டா பக்கத்தில், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அகைன் இந்த வாலெட்டுன்னு சொல்லியிருக்கு பாருங்கள். வாலெட்டுன்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போது இந்த பை செல்லு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காட்டும். ஓகேயா? ஸோ இப்போ வந்து என்கிட்ட காசு இல்லை, அதனால் பை பண்ண முடியாது. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா எப்படி பண்ணணும் அப்படின்றது காட்டுறேன். ஸோ இந்த பைன்றதில் வந்து பார்த்திங்கன்னா பை எம்எஃப்எஸ்ன்னு கிளிக் பண்ணிங்கன்னா மினிமம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா மினிமம் நம்ம எவ்வளோக்கு பை பண்ண முடியும்னா 20 எம்எஃப்எஸ் தான் பை பண்ண முடியும். ஸோ 20 எம்எஃப்எஸ் வந்து பார்த்திங்கன்னா 55.55ன்னு வருது பாருங்கள். ஸோ 56 டாய் வச்சுக்கோங்க. 56 டாய் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 20.16 நீங்கள் போட்டுட்டு இருந்தது அப்படின்னா நீங்கள் பை கொடுத்து கன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா இமீடியட்டாக வந்து பை ஆகிடும். ஸோ இப்போ இதில் அமௌண்ட் இல்லாததுனால என்னால் பை பண்ண முடியாது. ஸோ கன்ஃபர்மேஷன் பண்ணால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பை ஆகிடும். உங்களுடைய 56 டாய் வந்து பார்த்திங்கன்னா போயிடும். சரியா? ஸோ இப்போ வந்து இருக்கிற எம்எஃப்எஸ் விற்கணும் அப்படின்னா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 3 கோடு கிளிக் பண்ணிட்டு செல் எம்எஃப்எஸ்ன்னு சொல்லி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரம் 10 நாள் தான் வந்து இருக்கும். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற அன்றைக்கி 1 வாரம் 10 நாள் தாண்டி பார்த்திங்கன்னா மேபி இருக்காது. அதுக்கப்புறம் வேறு ப்ரொசீஜர் வந்துடும். ஸோ இது வந்து கியூ சிஸ்டம் மூலியமாக தான் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் ஆகும். இமீடியட்டாக சேல்ஸ் ஆகாது. 1 பை 1 லைனாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 பேர் 10,000 பேர் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சேல்ஸ் போட்டிருப்பாங்க. யாரெல்லாம் பை பண்ணுறாங்களோ கொஞ்சம் கொஞ்சமாக பை பண்ண சில நேரத்தில் ஃபுல்லாகவும் பை ஆகும், சில நேரத்தில் பார்ஷியலாக பை ஆகும். பை ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு 100 எம்எஃப்எஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் சேல்ஸ் பண்ணுறேன்னா ஆப்போசிட்டில் பியர் டு பியர் மூலியமாக இருக்கிறவங்க ஒரு 10 மட்டும் தான் சேல்ஸ் பை பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு உண்டான டாய் வந்து உங்களுடைய வாலெட்டுக்கு வந்துடும். பேலன்ஸ் 90 வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் க்யூவில் போய் நிற்கும். ஓகேயா? ஸோ அதுக்கப்புறம் திருப்பி அந்த க்யூ வரும்போது திருப்பி சேல்ஸ் ஆகும். அதுமாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேல்ஸ் ஆகி உங்களோட 100 எம்எஃப்எஸும் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் வந்து ஆகிடும். உங்களுக்கு டாய் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். ஸோ நீங்கள் வந்து இன்னர் பேலன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது எப்படி பை அண்ட் செல் அப்படின்றத நம்ம இப்போ பார்த்தாச்சு. இன்னர் பேலன்ஸில் வரணுமா இல்லைனா டேரெக்டாக உங்களுடைய வாலெட்டுக்கு வரணுமா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் நல்லா கவனிக்கணும். நீங்கள் இந்த டிக் மார்க் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, ரிசீவ்ட் எ ரிவார்ட் டு தி வாலெட், இதை கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய டாய் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக உங்களுடைய வாலெட்டுக்கு வந்துடும். அதை நீங்கள் டிக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இன்னர் பேலன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்னர் பேலன்ஸ்னு இது தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டாய் உட்காந்துருக்கும். இதை டிக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வாலெட் பேலன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபண்டு வந்துடும். ஸோ இப்படி தான் பை பண்ணுறதும் சேல்ஸ் பண்ணுறதும். இந்த $2.77 வாங்கலாம், விற்கலாம். ஸோ மேக்ஸிமம் வாங்குறது இமீடியட்டாக ஆகிடும். விற்கிறது 1 நாள் 2 நாள் 3 நாள் கூட டைம் வந்து எடுக்கும். ஆனால் அதிகபட்சம் இது இன்னும் ஒரு வாரம் 10 நாள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ரேட்டுக்கு வாங்க முடியாது. ரேட் வந்து அதிகமாகிடும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மெட்டாஃபோர்ஸில் ஆல்ரெடி ஜாயின் பண்ணவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஆனால் ஃபோர்ஸ் காயின் இல்லாதவங்க நிறைய பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாரெல்லாம் வாங்கணுமோ வாங்கி வைங்க. குறைஞ்சது ஒரு வருஷத்தில் அடுத்த மார்ச் ஏப்ரலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு $10-20 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ $10 போனாலே ஆல்மோஸ்ட் ஒரு 8 மடங்கு 9 மடங்கு ப்ராஃபிட்டு. $20 போச்சுன்னா ஒரு 18 மடங்கு 17 மடங்கு கிட்ட ப்ராஃபிட் கிடைக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க டீம். ஓகேயா? இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.